எல்லோருக்கும் வணக்கம். தாவர விதிக்கோவை மற்றும் நடைமுறை விதிகள் எனும் பெயரில் அபிவிருத்தி அலுவலர்களுக்கான 2வது வினைத்திறமகான் தடைப்பயிற்சியின் 1வது வினாத்தாளாக அமைகின்ற வினாத்தாளுக்குரிய இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்களை 2024 மே மாதம் 25ஆம் தேதி சந்திக்கிறோம். 2024 மே மாதத்தில் நடைபெறுகின்ற செயலமர்வு தொடரின் 10வது செயலமர்வு. இன்றைக்கு தாபன விதிக்கோவிலில் இருக்கக்கூடிய சில அத்தியாயங்கள், எங்களுடைய பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய அத்தியாயங்கள், குறிப்பாக 24, 25 ஆகிய அத்தியாயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். மேலதிகமாக நேரம் கிடைத்தால் தாபன விதிக்கோவையின் 47வது அத்தியாயத்தில் சில விடயங்களை மீள பேசலாம். 25வது அத்தியாயம் இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய மட்டத்தில் அபிவிருத்தி அலுவலர்கள் அல்லது ஒரு உபநிலை தரத்திலான அலுவலர்களுக்கு நடைபெறக்கூடிய பரீட்சையில் இந்த அத்தியாயத்தில் நீங்கள் 3 கேள்விகளுக்கு உங்களை தயார் செய்து கொண்டால் போதுமானது. அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு கடன்கள், முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய நோக்கங்கள் எவை? என்ன நோக்கங்களுக்காக கடன்கள் அல்லது முற்பணங்கள் என்பது அட்வான்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோமே, கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை? ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு பணிகள் என்று சொல்லித்தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பரீட்சையில் வினாக்களிலேயும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். கடன்கள், முற்பணங்கள் எந்த தேவைகளுக்காக வழங்கலாம் என்பது ஒரு விடயம். 2வது, அரசாங்க அலுவலர்களுக்கு கடன் கொடுக்கும் போது அது தொடர்பிலான பொது நிபந்தனைகள், என்னென்ன தேவைகளுக்கு கடன் கொடுக்கலாம், 2வது கொடுக்குற கடனுக்கு காமன் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு, பொதுவான நிபந்தனைகள் எவை, ஏனையவை தொடர்பில் இதில் இருக்கிறத விட உண்மையில நடைமுறையில் இருக்கிற நிலைமைகள் வேறு. அது தொடர்பில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம். 13வது விடயம் விழா முற்பணங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க. நீங்கள் எல்லாரும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எடுக்கிறார்கள் தானே? எல்லாரும் இல்லை, பெரும்பாலானார்கள். என்ன பிறகு எடுக்காதாக்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது. விழா முற்பணங்கள் என்கிற இந்த 3 விடயத்தை, 3 கேள்விகளுக்கான விடைகளை இந்த அத்தியாயத்தில் பார்த்து கொண்டு நாங்கள் போகலாம். நான் நம்புகிறேன் அதிக அளவில் நீங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக படிக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. அது உங்களுடைய சிலபஸை படிக்கிறதே ஒரு ஆண்டுக்கு படிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு EBHM என்ற லெவலில் படித்தோம்னா போதும். சரி, முதலாவது கடன்கள், முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது நோக்கங்கள் எவை? ஆனால் நான் சொல்லுகிறேன், அதில் வார்த்தைகள் வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடன்கள், முற்பணங்கள் வழங்கப்படக்கூடிய பணிகள் எவை என்று தான் கேட்பார். சரிதானே? என்னென்ன நோக்கங்களுக்கு கடன் எடுக்கலாம் என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சொல்ல இப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு. மோட்டார் வாகனம் என்பது கார் அப்படியானதா? மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு. மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு. இப்போ ஸ்கூட்டர் என்கிறது ஸ்கூட்டி என்று ஆகிட்டது. இப்போ பெண் பிள்ளைகளோடு தெரிகிற பைக்கை தான் ஸ்கூட்டர் என்று சொல்லுகிறது. இப்போ ஆண்கள் ஸ்கூட்டர் பாவிக்கையில் மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்று கொள்வனவு செய்வதற்கு. சைக்கிள் வாங்குறதுக்கும் கடன் எடுக்கலாம். ஆனால் தொகை தான் பிரச்சனை. 6000 ரூபா தருவாங்க, அப்படி இல்லை. மிதிவண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு கடன் எடுக்கலாம் என்று வச்சுக்கொள்ளுங்க. பண கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது வேறு முக்கிய தேவைகளுக்கு, முக்கிய பணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு, வேறு ஏதேனும் முக்கிய தேவைகளுக்காக. வீடு ஒன்றை கட்டுவதற்கு, காணி ஒன்றை வாங்குவதற்கு அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு. இதை 3ஆக எழுதக்கூடாது, 3ஐயும் சேர்த்து 1ஆக எழுத வேணும். வீடு ஒன்றை கட்டுவதற்காக ஹவுசிங் லோன் எடுக்கலாமா? இப்போ அதை பேங்கில் தான் அசைன் பண்ணி விடுவினோம். வீடு ஒன்றை கட்டுவதற்காக, காணி ஒன்றை அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக. ஏற்கனவே வச்ச அடவு எடுக்கிறதுக்கும் கடன் எடுக்கலாம். கடன் சுமையில் இருந்து விடுபடுவதற்காக. அந்த தொகையெல்லாம் இப்போ போதாது, ஆனால் இந்த நோக்கத்துக்கு எடுக்கலாம். கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்காக. வருடாந்த விழா ஒன்றினை நடத்துவதற்காக. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் எடுக்கலாம் வருஷத்தில், நாங்கள் அதை பற்றி தனியாக பார்ப்போம். வருடாந்த விழா ஒன்றினை நடத்துவதற்கு. நாட்டில் ஏற்படுகிற குழப்பம், வன்செயல் காரணமாக அசையாத ஆதனங்களுக்கு சேதம் ஏற்படும் போது அல்லது அசையும் ஆதனங்கள் இழக்கப்படுகின்ற போது சம்பள முற்பணங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாட்டில் ஏற்பட்ட
கடந்த காலங்களில் யுத்த நிலைமைகளில் இந்த விடயம் பேசப்பட்டிருக்குது. இப்போது நாட்டில் ஏற்படுகிற குழப்பம் காரணமாக அசையாத ஆதனங்களுக்கு அல்லது அசையும் சொத்துக்கள் நீங்கள் இழக்கின்ற போது அந்த வேளைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை என்றால் சம்பள முற்பணங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எத்தனை விடயம் சொல்லி இருக்கிறோம்? ஒன்று மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்வதற்கு, இரண்டாவது மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்று கொள்வனவு செய்வதற்கு, மூன்றாவது மிதிவண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, நான்காவது பண கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்காக அல்லது வேறு முக்கிய பணிகளுக்காக, ஐந்தாவது வீடொன்றை கட்டுவதற்கு, காணி ஒன்றை அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக, அடுத்தது கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்காக, அடுத்த விடயம் வருடாந்த விழா ஒன்றை நடத்துவதற்காக, நிறைவாக நாட்டிற்குள் ஏற்படுகின்ற குழப்பம் காரணமாக அசையாத ஆதனங்கள் அல்லது அசையும் ஆதனங்கள் சேதமடையும் போதோ இழக்கப்படும் போதோ அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான சம்பள முற்பணங்கள். இவ்வளவு நீங்கள் பாடமாக்கித்தான் வைக்க வேணும். சரிதானே? பாடமாக்கி வச்சிருக்க வேணும்ன்றது சாப்பாடுக்கு முன்பின் விளங்காமல் பாடமாக்குறதில்லை. விளங்கி அந்த விடயங்களை எழுதக்கூடிய அளவுக்கு நினைவுபடுத்தி வச்சிருக்க வேணும். சரிதானே? ஒரு கேள்வியை இந்த அத்தியாயத்துக்கு கேட்கறதாக இருந்தால் பிரதானமாக இந்த கேள்வியை கேட்க வேணும். சரிதானே? அடுத்தது கடன் கொடுப்பதற்கான பொதுவான நிபந்தனைகள். கடன் கொடுப்பதற்கான பொதுவான நிபந்தனைகள். இந்த கடன் கொடுப்பதற்கான பொதுவான நிபந்தனைகள் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் எழுத வேணும். முதலாவது, பெற்றுக்கொண்ட கடன் தொகை முழுவதையும் என்ன நோக்கத்திற்காக பெற்றுக்கொண்டீர்களோ, பெற்றுக்கொள்ளப்பட்ட விசேட பணிக்காக மாத்திரம் காலதாமதம் இல்லாமல் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். என்ன தேவைக்கு காசு வாங்கினீங்க, என்ன தேவைக்கு கடன் வாங்கினீங்களோ அந்த தேவைக்கு முழுமையாக அதை பயன்படுத்த வேணும். வேறு தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே போல் அதை தாமதிக்கவும் கூடாது. கடனை எடுத்துட்டு தாமதமாக அந்த விடயத்தை செய்யக்கூடாது. உடனடியாகவே அதை செய்திட வேணும். அப்போ பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் தொகை முழுவதையும் அது பெற்றுக்கொள்ளப்பட்ட நோக்கத்துக்காக மாத்திரம் காலதாமதம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். சரிதானே? அதில் ஒரு பகுதி அல்லது முழுவதும் பயன்படுத்தப்படாவிட்டால் உடனடியாக அதை மீளச் செலுத்த வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட கடன் தொகையில் ஒரு பகுதியை அல்லது முழுவதையும் பயன்படுத்தாவிட்டால் அந்த பணத்தொகையை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற முழு தொகையோ அல்லது பகுதியோ அந்த பணத்தொகையை உடனடியாக மீள செலுத்த வேண்டும். வாகனம் ஒன்றை வாங்குவதற்கு அல்லது காணி வீட்டு ஆதனம் கொள்வனவு செய்வதற்கு கடன் கொடுக்கப்படுகிற போது கடன் பணம் கையில் கிடைச்ச தேதியிலிருந்து 2 வாரங்களுக்குள் கொள்வனவு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து அதற்குரிய ஆவணங்கள், அதற்கு எவிடன்ஸான டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்க வேணும் திணைக்களத்தில். இல்லாவிட்டால் கடனாக கொடுத்த பணத்தை உடனடியாக அரசாங்கத்துக்கு மீளச் செலுத்த வேண்டும். சரி, இதெல்லாம் அந்த முதலாவது கண்டிஷனுக்குள்ளே தான் சொல்கிறோம். பெற்றுக்கொள்ளப்பட்ட முழு கடன் தொகையையும் அது பெற்றுக்கொள்ளப்பட்ட நோக்கத்திற்காக மாத்திரம் காலதாமதம் இல்லாமல் பயன்படுத்த வேணும். அதில் பிறகு 3 விடயம் சொல்கிறீங்க. ஒன்று, அதில் முழு தொகை அல்லது பகுதி அளவில் மீதி வருமாக இருந்தால், பயன்படுத்தப்படாமல் இருக்குமாக இருந்தால் அந்த தொகையை உடனடியாக மீளச் செலுத்த வேண்டும். 2வது, வாகனம், வீடு அல்லது வீடு கட்டுவதற்கான காணி கொள்வனவு செய்வதற்கு கடன் பெறப்பட்டிருந்தால் கடன் கிடைத்த, அதாவது கொடுப்பனவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 2 வாரங்களுக்குள் கொள்வனவை நிறைவு செய்து அதற்குரிய சாட்சியான ஆவணங்கள், சான்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடன் தொகையை உடனடியாக அரசாங்கத்துக்கு மீளச் செலுத்த வேண்டும். எவராவது ஒரு உத்தியோகத்தர் தான் பெற்றுக்கொண்ட கடனின் ஒரு பகுதியை அல்லது முழுவதையும் செலவழிக்காமல் அதேவேளை அதை திருப்பியும் கொடுக்காமல் இருப்பாராக இருந்தால் அவரிடமிருந்து அறவிட வேண்டிய முழு தொகையையும் மீளச் செலுத்தும் வரை உடனடியாக அவருடைய கடன் தவணையை 2 மடங்காக்கி வட்டி வீதத்தை 5 வீதத்தால் அதிகரிக்க வேணும். இப்போ வட்டி வீதம் 4.2 என்றால் அவருக்கு வட்டி வீதம் 9.2.
அதேவேளை அவர் மாதாந்த தவணை பணம் 10,000 என்றால் இப்போ தவணை பணம் 20,000 ஆக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையும் ஆரம்பிக்க வேண்டும். இந்த 3 விடயத்தையும் நீங்கள் இதுக்கு உள்ளுக்கு எழுத வேண்டும். சரிதானே? பெற்றுக்கொள்ளப்பட்ட முழு கடன் தொகையையும் அது பெற்றுக்கொள்ளப்பட்ட விசேட பணிக்காக அதற்காக மாத்திரம் காலதாமதம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பகுதியில் ஒரு பகுதி அல்லது முழுவதும் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் உடனடியாக அதை மீளச் செலுத்த வேண்டும். வாகனம், வீடு, காணி கொள்வனவுக்காக கடன் வழங்கப்பட்டிருந்தால் கடன் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 2 வாரங்களுக்குள் கொள்வனவு பூர்த்தி செய்து அதற்குரிய ஆவணங்களை சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிடில் முழு கடன் தொகையை மீளச் செலுத்திவிட வேண்டும். 3வது, எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் பெற்றுக்கொண்ட கடனை செலவழிக்காமல் அதை உடனடியாக திருப்பி கொடுக்கவும் தவறும் போது கடன் கொடுக்கின்ற அதிகாரி அவரிடமிருந்து அறவிட வேண்டிய முழு தொகையையும் மீள செலுத்துகின்ற வரையில் அவருக்கான மாதாந்த கடன் தவணையை 2 மடங்காக்கி வட்டி வீதத்தை 5 வீதத்தால் அதிகரிக்க வேணும். அத்தோடு அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையும் ஆரம்பிக்க வேண்டும். இனித்தான் 2வது விஷயம் சொல்லுகிறோம். கடன் தொடர்பாக கடன் கொடுப்பதற்கு முன்னர் அல்லது கடன் பெற்றுக்கொண்ட பின்னர், முன்னரும் பின்னரும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், தேவையான ஆவணங்கள். உதாரணமாக மோட்டார் சைக்கிள் கொள்வனவு செய்ய போறீங்கன்னா முதலாவது மோட்டார் சைக்கிள் கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் கொடுக்கிற எஸ்டிமேட், அதுக்குரிய விலைப்பட்டியல் முதல் கொடுக்க வேணும். பின்னர் கொள்வனவு செய்த சிட்டை மற்றும் பதிவு புத்தகம் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேணும். இப்போ முன்னரும் பின்னர், கடன் கொடுப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் கடனை பெற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தர் தாமதம் செய்யாமல் சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவது, உண்மையாக ஏற்பட்ட செலவுக்கு கடன் பணத்தை ஈடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கடனுக்கும் உச்ச எல்லை சொல்லப்பட்டிருக்கும். உத்தியோகத்தர் குறித்த நோக்கத்துக்கு செலவு செய்வதற்காக கடன் பெறுவார். அவர் செலவு செய்த தொகை அல்லது உச்ச தொகை இரண்டில் எது குறைவாக இருக்கிறதோ அதைத்தான் அவர் பெற வேண்டும். சரிதானே? இது எல்லாம் நான் தியரிக்காக சொல்லுகிறேன். இப்போ உண்மையில் ஒருபோதும் அந்த உச்ச தொகையை விட செலவு அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 25,000 ரூபா கடன் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு 20,000 தான் செலவு ஆகுமெண்டா நீங்கள் வாங்குகிற கடன் 20,000 தான் இருக்க வேண்டும், 25,000 இருக்கக்கூடாது. அதாவது அவருக்கு ஏற்பட்ட உண்மை செலவை விஞ்சக்கூடாது. வாகனம் ஒன்று கொள்வனவு செய்வதற்கான செலவு என்பதில் அதற்கான வரி, காப்புறுதி, பழுது பார்க்கும் கட்டணங்கள் என்பன உள்ளடக்கப்படக்கூடாது. வாகனம் ஒன்றுக்கான செலவு என்று சொல்லப்படுகிற விடயத்தில் அதற்கான உத்தரவு பத்திரம் என்பது வரி, உத்தரவு பத்திரம், காப்புறுதி கட்டணம், பழுது பார்க்கும் கட்டணம் என்பன அதில் உள்ளடங்கக்கூடாது. மாதாந்த அறவீட்டு தொகைகளினுடைய இல்லை, அதாவது கடன் தவணைக்காக ஒரு உத்தியோகத்தரிடம் அறவீடு செய்கின்ற அந்த தொகை அவருடைய 40% மேலே போகக்கூடாது. சம்பளம் 1,00,000 ரூபா வருதுன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே அறவீடு செய்யக்கூடாது. இந்த கடன் நோக்கத்துக்காக சில விடயங்களுக்கு அதை பார்க்க தேவையில்லை, நாங்கள் அதை ஃபாரில் படிப்போம், இதுக்குள்ளே வேணும். சரி தானே? இப்போ 40% மேலே இருக்கக்கூடாது. கடன் அறவீடு என்பது கடன் கொடுக்கப்பட்ட மாதத்திலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். சரிதானே? கடன் கொடுக்கப்பட்ட தொகை எப்போ கொடுக்கப்பட்டதோ அந்த தேதியிலிருந்து வட்டி கணிக்கப்படும். விழா முற்பணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து கடன்களுக்கும் 4.2% வட்டி அறவிட வேண்டும். இவ்வளோ சொன்னீங்கன்னா காணும் 5-6 விடயம் இருக்குது. முக்கியமான கடன் கொடுப்பதற்கான பொது நிபந்தனைகள் நான் இது வகுப்பு முடிய உங்களுக்கு இந்த பாடக்குறிப்பு குழுவில் பதிவிட்டு விடுவேன். இந்த பகுதியை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லமா. கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பணிகள் என்ன, கடன் கொடுப்பதற்கான பொது நிபந்தனைகள் என்ன, இதற்கு மேலே 13வது விடயம்
விழா முற்பணங்கள் தொடர்பானது. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. மற்றவற்றில் நிறைய மாற்றம் வந்துடுது இப்போ. ஆனால் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸில் மட்டும் மாற்றம் 2 விடயங்களில் வந்திருக்கு. நான் அந்த 2 விடயமும் என்ன என்று சொல்லுகிறேன். மற்றபடி அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்து வைப்போமே. சரி, விழா முற்பணங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் முதலாவது விடயம் சொல்ல வேணும். நிரந்தர, தற்காலிக அல்லது அமைய அரசாங்க உத்தியோகத்தை விழா முற்பணத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள். தற்காலிக உத்தியோகத்தர்களும் அமைய உத்தியோகத்தர்களுக்கும் இந்த முற்பணத்தை கொடுப்பதாக இருந்தால் 3 மாதங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக சேவையாற்றி இருக்க வேண்டும். அதுபோல முற்பணத்தை அறவிடுவதற்கு தேவைப்படுகிற எஞ்சிய காலப்பகுதியில் அவர் சேவையில் வைத்துக் கொள்ளப்படுவார் என்று உறுதியாக தெரிய வேண்டும். சரிதானே? பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரும் இந்த முற்பணத்தை பெறுவதற்கு உரித்துடையவராக இருப்பார். கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது பதவி நிலை உத்தியோகத்தர்கள் விழா முற்பணம் பெற முடியாது என்று ஒரு சுற்றறிக்கை வழங்கப்பட்டது. அது 2024 மீளப்பெறப்பட்டு விட்டது. சரிதானே? அது நிதி சுற்றறிக்கை. இதுக்குள்ளே பொது நிர்வாக சுற்றறிக்கைக்குள்ளே நீங்கள் தேட இயலாது. நிதி சுற்றறிக்கையில் அந்த விடயம் வந்தது. விழா முற்பணங்களை பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக இருந்தது. இந்த ஆண்டு 2024 அது வழங்கப்படுகிறது. இந்த விடயத்தை பார்த்தா சரி. அப்போ முதலாவது தகமை. 3 விடயம் சொல்ல வேணும். முதலாவது தற்காலிகமான அமைய உத்தியோகத்தர்களும் நிரந்தர உத்தியோகத்தர்கள். நாங்கள் நிரந்தரத்திலேருந்து தொடங்குவோமே. நிரந்தர உத்தியோகத்தர்கள், தற்காலிக உத்தியோகத்தர்கள், அமைய உத்தியோகத்தர்கள் இந்த முற்பணத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள். ஒரு தற்காலிக ஊழியர் அல்லது அமைய ஊழியர் இதனை பெற வேண்டுமாக இருந்தால் அவர் 3 மாத சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதுபோல இது அறவீடு செய்யப்பட வேண்டிய எதிர்காலத்தில் அறவீடு செய்வதற்கு தேவைப்படுகின்ற முழு காலமும் அவர் சேவையில் வைத்திருக்கப்படுவார் என்பது உறுதியாக வேண்டும். பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரும் இதனை பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தொகை சம்பந்தமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற தொகை சரியில்லை. இதில் 5000 ரூபா என்று சொல்லப்பட்டிருக்கு. வட்டியற்றது என்பது சரி. 13/2 இப்படி மாறி இருக்குது. 21/2015 அரசாங்க சுற்றறிக்கையில் இது மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. இதன் தொகை வருடாந்த விழா தொடர்பாக 10,000 ரூபா பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? இதற்கு வட்டி அறவிடப்பட மாட்டாது. தொகை 10,000 ரூபா, இதற்கு வட்டி அறவீடு செய்யப்பட மாட்டாது என்று 13/2 பிரிவு மாற்றப்பட்டு விட்டது. பிணையாளர்கள் தேவையில்லை. அந்த விடயத்தையும் சொல்ல வேணும். பிணையாளர்கள் தேவையில்லை. இது சமய யாத்திரைக்காக அல்லது ஏதேனும் ஒரு விழாவுக்காக பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளோன்னு சொன்னாங்க. அடுத்தது 13/5 13/6 இதில் இருக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அதை மாற்றிட்டோம். சரிதானே? அது 8 மாத தவணை காலங்களில் அறவீடு செய்யப்பட வேண்டும். 8 மாத தவணைகளில். அப்போது 1250 ரூபா வரும். 10,000 ரூபா கொடுத்தா என்ன 1250 ரூபா படி அறவிட வேணும். மொத்த தொகையை அறவிட்டு முடிவதற்கு முன்பாக உத்தியோகத்தருடைய சேவை காலம் முடிவுமாக இருந்தால் அவர் சில வேளையில் இதை எடுத்துட்டு 55 வயதில் எடுத்திருப்பார். திடீரென்று 3 மாதம் முன்னறிவித்தலை கொடுத்து பென்ஷனில் போகிறேன் என்று சொன்னால் அவர் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய மற்ற கடன்களை அறவீடு செய்வது போல இந்த மீதியையும் அவரிடமிருந்து அறவீடு செய்ய வேண்டும். சரிதானே? அது அவருக்கு சேவை முடிவுறும் என்று எதிர்பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்னர் அவருடைய தொகை முழுவதையும் எவ்வாறு மற்ற கடன்களை அறவீடு செய்வீங்களோ இல்லை அரசாங்கத்துக்கு வருமதியான தொகைகளை அறவீடு செய்வீர்களோ அதுபோல் இந்த தொகையையும் அறவீடு செய்ய வேண்டும். இந்த 3 கேள்வியையும் அழகாக படித்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் வெற்றியாகும். அதுக்கு மேலே 24வது அத்தியாயம் தொடர்பில் நீங்கள்
பெரிய அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. சரிதானே? நாங்கள் தொடர்ந்து 25வது அத்தியாயம் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான சலுகைகள் என்பது பற்றி பார்க்க போகிறோம். சரிதானே? தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் எவை என்று கேட்டால், இந்த 8 விதமான சலுகைகளை தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கலாம். 25வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்று கேட்டால், முதலாவது சந்தா பணத்தை அறவீடு செய்து தொழிற்சங்கத்திற்கு சேர்த்தல். உத்தியோகத்தர்களிடமிருந்து தொழிற்சங்கத்துக்கான சந்தா பணத்தினை அறவீடு செய்தலும் தொழிற்சங்கத்துக்கு அதனை கிடைக்க செய்தலும், அல்லது ஒப்ப பணத்தை அறவிடுதல். ஒப்ப பணம் என்பது சந்தா பணம் தான். ஒப்ப பணத்தை அறவிடுதல் அல்லது சந்தா பணத்தினை அறவிடுதல். இரண்டாவது, பொருத்தமான சந்தர்ப்பங்களில் கடமை விடுமுறை வழங்குவது. கடமை பிரியான புகையிரத ஆணைச்சீட்டுகள் வழங்குறது. டியூட்டி லீவுக்காக டியூட்டி வாரண்ட் கொடுக்கிறது. கடமை பிரியான புகையிரத ஆணைச்சீட்டுகள் வழங்குவது. தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக உத்தியோகத்தர்களை விடுவிப்பது. தொழிற்சங்கத்தில் வேலை செய்யறதுக்காக, தொழிற்சங்கத்துக்கு ஒரு அலுவலகம் இருக்கும் யூனியன், அந்த யூனியன்ல வேலை செய்யறதுக்காக உத்தியோகத்தர்களை சம்பளத்தோடு விடுவிக்கலாம். சரிதானே? அது தொடர்பாக இருக்குது. தொழிற்சங்க சம்மேளனங்களுக்காக, தொழிற்சங்க சம்மேளன பணிக்காக உத்தியோகத்தர்களை விடுவிப்பது. தொழிற்சங்க உத்தியோகத்தர்களின் இடமாற்ற சலுகைகள். தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுக்கு, தொழிற்சங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் தொடர்பில் சலுகைகள் இருக்குது. நாங்கள் அது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளை கற்றுக்கொள்ளும் போதும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துவோம். அதுபோல அரசாங்க சுற்றறிக்கைகளின் பிரதிகளை அவர்கள் கேட்பார்களாக இருந்தால் அதனையும் அவர்களுக்கு வழங்க வரும். திணைக்கள சுற்றறிக்கைகள், அரசாங்கத்தினுடைய பொது நிர்வாக சுற்றறிக்கை, நிதி சுற்றறிக்கை போன்ற விடயத்தோடு தொடர்புடைய சுற்றறிக்கைகளை அவர்கள் கேட்கும்போது அந்த சுற்றறிக்கையினுடைய பிரதிகளையும் அவர்களுக்கு வழங்குதல் ஆகிய 8 சலுகைகள் இருக்கு. தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான சலுகைகள். இப்போ கேட்டால் இந்த 8 நீங்கள் இப்படி இதில் இருக்கிற மாதிரியே எழுதினீங்க வேண்டாம், போதுமானது. முழுமையான புள்ளிகளை அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்பதை பற்றி கேட்கப்பட்டார். சரிதானே? சந்தா பணத்தை அறவீடு செய்தலுக்குள்ள பெரிய கேள்வி தனியாக வராது. கடமை விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு வழங்குவது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம். கடமை விடுமுறை மற்றும் புகையிரத ஆணைச்சீட்டு. இங்க கடமை விடுமுறை வழங்கப்படுவதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதனோடு சேர்த்து அவர்களுக்கு கொடுக்குற புகையிரத ஆணைச்சீட்டு. சங்க உறுப்பினர் ஒருவர், இது பொதுச்சபை உறுப்பினரா, நிர்வாக உறுப்பினர் அல்ல, சங்கத்தின் உறுப்பினர் ஒருவர், பொதுச்சபையின் உறுப்பினர் ஒருவர். அவர் நிர்வாக உறுப்பினரும் சங்கத்தில் இருப்பார் தானே. சங்க உறுப்பினர் ஒருவருக்கு ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக, இப்போ நீங்கள் டிஓக்கள் உங்களோட யூனியன் ஏஜிஎம் நடக்கும் தானே, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு நாள் கடமை விடுமுறை, அது சேவையின் அவசர தேவைப்பாட்டை கருத்தில் கொண்டுதான் கொடுக்க வேணும். எந்த விடுமுறை வழங்குவதாக இருந்தாலும் அவர் போனால் ஆபீஸை பூட்ட வேண்டி வருமெண்டா கொடுக்கிறாரு. அப்போ மற்றும்படி கொடுக்கலாம். சேவையின் அவசர தேவைப்பாட்டுக்கு அமைய ஒரு நாள் கடமை லீவு, ஒரு சோடி புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கலாம். ஒரு சோடி என்றால் போகவும் வரவும் டியூட்டி வாரண்ட் கொடுக்கலாம். சரிதானே? சில வேளைகளில் அவர் அந்த ரயில்வே வாரண்ட் தனக்கு வேண்டாம், டியூட்டி வாரண்ட் வேண்டாம், நான் சிடிபி பஸ்ஸில் போயிட்டு வரப்போவேன், அதுக்கான செலவை தாருங்கன்னு சொல்லி கேட்பாராக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அவர் போயிட்டு வந்து அந்த டிக்கெட்டை ஒட்டி வவுச்சர் தருவாராக இருந்தால் அந்த பிரியாண செலவினை மீள நிரப்ப முடியும். சரியான ரீஇம்பர்ஸ் பண்ணலாம் அவருக்கு. நீங்கள் இந்த விடயத்தை முதலாவதாக நீங்கள் எழுத. ஏனைய பிரியாண செலவுகள் அவர்கள் கொடுக்கப்பட மாட்டார். சரிதானே? அவருக்குரிய இணைந்த படிகள் போன்றவை வழங்குறது இல்லை.
கடமை விடுமுறை வழங்குவது என்பது அவருக்கு கொடுக்கக்கூடிய விடுமுறை, ஒரு நாள் டியூட்டி லீவு கொடுக்குறீங்க, ஒரு சோடி புகையிரத ஆணைச்சீட்டு கொடுக்கலாம். அவர் தனிப்பட்ட முறையில் ரிக்வெஸ்ட் பண்ணுவாராக இருந்தால், தனிப்பட்ட முறையில் கோரிக்கை முன்வைக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலவச புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக அவர் இலங்கை போக்குவரத்து பஸ் வண்டியில் பிரயாணம் செய்வதற்கான செலவை மீள நிரப்ப முடியும். இரண்டாவது விடயம், தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகளாக உள்ள உறுப்பினருக்கு, பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறது தொழிற்சங்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறவருக்கு, சரிதானே? ஒரு அமைச்சின் செயலாளர் அல்லது அமைச்சர் அல்லது திணைக்களத்தின் தலைவரை நேரடியாக சந்திப்பதற்காக, அவர்கள் சங்க விடயமாக அமைச்சரை அல்லது அமைச்சின் செயலாளரை திணைக்களத்தின் தலைவரை நேரடியாக சந்திப்பதற்காக அவருக்கு கடமை லீவு, புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கலாம். அவருக்கு டியூட்டி லீவும் கொடுத்து ரயில்வே வாரண்ட், டியூட்டி வாரண்டா கொடுக்கலாம். ஆனால் இதை கொடுக்கும்போது ஆகக்கூடியது 3 பேருக்கு தான் கொடுக்கலாம். அப்படியே கூட்டமாக கும்பலாக சந்திக்க அனுமதிக்கிறாரு. ஆகக்கூடியது 3 பேருக்கு தான் கொடுக்கலாம். அதுபோக அவர்களை சந்திப்பதற்கு அமைச்சர் அல்லது செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர் முன்னரே சம்மதம் தெரிவித்ததற்கான சான்று இருக்க வேண்டும். நாங்கள் சும்மா போய் சந்திக்கிறதுக்கு ரைவணி போட்டு வர போகிறோம் என்று கொடுக்கிறார், சரிதானே? அமைச்சரிடம் அல்லது செயலாளரிடம் அல்லது திணைக்கள தலைவரிடம் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்க வேண்டும், அவர்களுக்கான சந்திப்பதற்கான சம்மதம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷனோட கொடுக்கலாம், சரிதானே? அப்போ இங்கே புகையிரத ஆணைச்சீட்டு மற்றும் கடமை விடுமுறை தொடர்பாக என்று கேட்கப்பட்டால் இவ்வளவு எழுதினீங்களா போதுமா? கீழே இருக்கிற புகையிரத ஆணைச்சீட்டுகள் சம்மந்தப்பட்டபடியும் மேலே வந்துட்டு, அப்போ நீங்கள் அதை பற்றி சிரமம் கொள்ள தேவையில்லை. தொழிற்சங்க நோக்கங்களுக்காக அல்ல தொழிற்சங்க உறுப்பினர்களுக்காக வழங்கப்படக்கூடிய கடமை விடுமுறை மற்றும் புகையிரத ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் 2 விஷயத்தை சொல்ல போறீங்க. ஒன்று, சங்கத்தின் உறுப்பினர் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு நாள் கடமை விடுமுறை, மேலதிகமாக விடுமுறை எடுத்தால் அவர் சொந்த விடுமுறையில் தான் எடுக்க வரும். ஒரு நாள் கடமை விடுமுறை, ஒரு சோடி புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கலாம். புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக அவர் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை முன்வைக்கும் போது இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பிரயாணம் செய்வதற்கான செலவினை மீள நிரப்ப முடியும். இரண்டாவது, தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி குழு உறுப்பினர் ஒருவருக்கு, அதாவது அவர்களுடைய நிறைவேற்று சபை, நிர்வாக சபை, அதாவது பிரதிநிதிகள் குழு என்று சொல்றது அதுதான். அதில் உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சர் அல்லது செயலாளர், எங்கேயாவது செயலாளர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டால் அது ஒரு அமைச்சின் செயலாளரை தான் குறிக்கும், திணைக்கள தலைவர் ஆகியோரை நேரடியாக சந்திப்பதற்காக, அவர்களை சந்திப்பதற்கு கடமை விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கலாம். ஆனால் இந்த சலுகை பிரதிநிதிகள் குழுவில் ஆகக்கூடியது 3 பேருக்கும் வழங்கப்படலாம். பிரதிநிதிகள் குழுவோடு சந்திப்பு நடத்துவதற்கு அமைச்சர் அல்லது செயலாளர் திணைக்கள தலைவருடைய உடன்பாடு கிடைக்கப்பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அதை கொடுக்கலாம், சரிதானே? இந்த விடயம் முக்கியமானது. அடுத்தது, சங்கத்தினுடைய வேலைக்காக, தொழிற்சங்கம் ஒன்றினுடைய வேலைக்காக ஒரு உத்தியோகத்தரை முழுமையாக விடுவிப்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம், சரிதானே? சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக, தொழிற்சங்க நடவடிக்கைகளை கவனிப்பதற்காக சேவையின் அவசர தேவைப்பாட்டை கருத்தில் கொண்டு, சேவையின் அவசர தேவைப்பாடு என்பது எப்போவும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு உத்தியோகத்தரை விடுவித்தால் அந்த திணைக்களம் இயங்காது, படுத்திடம் என்ற நிலைமை இருந்தால் அவரை விடுவிக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலையும் விடையிடாது, சரிதானே? அப்போ வேறு ஒருவரை வேறு இடத்துல இருந்தால் விடுவிக்கணும். அப்போ சேவையின் அவசர தேவைப்பாடு எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தை இருக்கும், அதனுடைய பொருள் அதுதான். சங்க உத்தியோகத்தர் ஒருவரை தொழிற்சங்கத்தினுடைய முழு நேர பணிக்காக அவர் தற்போது வகிக்கின்ற அந்த அரசாங்க சேவையில் இருந்து விடுவிக்கலாம், 2 வருடங்களுக்கு விடுவிக்கலாம். அவர் சங்கத்தில் பதவி வகிக்கின்ற காலப்பகுதி அல்லது 2 வருடங்கள், இதில் எது குறைவாக இருக்கிறதோ அந்த காலப்பகுதிக்கு அவரை விடுவிக்கலாம். இப்போ சங்கத்தினுடைய பதவி காலம் சில வேளைகளில்
2 வருடத்தை விட கூடுதலாக இருந்தால் அதை நாங்கள் 2 வருடங்களுக்கு மட்டும்தான் அவரை விடுவிக்கலாம். சங்கத்தினுடைய பதவி காலம் ஒரு நிர்வாக சபை 3 வருடங்கள் தொலைப்படும் என்று சொல்லி சங்கத்தின் யாப்பில் இருந்தால் நாங்கள் அவரை 2 வருஷம் தான் விடுவிப்போம். சரிதானே? அப்போது 2 ஆண்டுகளுக்கு அல்லது சங்கத்தில் பதவி வகிக்கும் காலம் இதில் எது குறைவாக இருக்கிறதோ அந்த காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். ஆனால் சங்கத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த விடுவிப்பு காலம் 4 வருஷங்கள் வரைக்கும் நீட்டிக்கப்படலாம். அதையும் சொல்லணும். அது கீழே தான் சொல்கிறோம். ஒரே அடியாக 4 வருஷத்துக்கு விடுவிக்கலாம் என்பது அல்ல, கட்டாயம் நீடிக்க வேணும் என்பதும் அல்ல, நீடிக்கப்படலாம் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி. சரியா? சங்கத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு உத்தியோகத்தரை விடுவிப்பது முதலாவது காலம். 2வது எத்தனை அங்கத்தவர்கள் இருந்தால் விடுவிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். 500லும் குறைவான உத்தியோகத்தர்கள் இருந்தால் அந்த சங்கத்தில் அங்கத்தவர்களாக தொழிற்சங்கத்தில் 500லும் குறைவானவர்கள் இருந்தால் விடுவிக்கப்பட மாட்டார்கள். எந்த நோக்கத்துக்காகவும் விடுவிக்கிறார். 1000லும் குறைவு ஆனால் 500லும் அதிகம் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கமாக இருந்தால் முழு நேரம் விடுவிக்க இயலாது. ஆனால் அதில் அங்கம் வகிக்கின்ற பிரதானமான ஒரு உத்தியோகத்திற்கு ஒரு மாதத்தில் 2 நாட்கள் கடமை விடுமுறை கொடுக்கலாம். சரிதானே? 500க்கு கூட 500க்கு கீழேன்னா அதை பற்றி கலைக்கவே மாட்டோம், அப்படியே நினைச்சு கொள்ளுங்க. 500க்கு கூட ஆனால் 1000லும் குறைவு முழு நேரமாக ஒருவரை வேலையை விட்டு அங்கே போய் தொழிற்சங்கத்தின் நடவடிக்கை கவனிங்க என்று சொல்லி விடையிலாது. ஆனால் மாதத்தில் 2 நாள் டியூட்டி லீவு கொடுத்து விடலாம். சரியா? 1000க்கும் மேலே பரவலாக என்றால் 1000 பேர் அல்லது செறிவாக என்றால் 1500 பேர். அது என்ன பரவலாக செறிவாக என்றால், இப்போ இலங்கை முழுவதும் இருந்தால் பரவலாக அது கொஞ்சம் வேலை செய்கிற கஷ்டம். செறிவாக என்றால் ஒரு மாவட்டத்துக்குள்ள, சரிதானே? இப்போ கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான சங்கம் என்று ஸ்தாபிக்கப்பட்டால் அது செறிவானது. அப்போ அதுக்கு ஒரு 1500 பேர் இருக்கவும். இலங்கையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான சங்கம் ஒன்றை நீங்கள் ஸ்தாபிப்பீர்களாக இருந்தால் ஏதோ ஒரு பேர்ல ஆரம்பிக்கலாம். ஒரு தொழிற்சங்கம் தான் இருக்கணும் இல்லை. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு விதானியாக்களுக்கெல்லாம் நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்கு. அப்போ 1000 பேர் இலங்கை முழுவதும் உள்ளவர்கள் 1000 பேர் இருந்தால், அல்லது இலங்கை முழுவதும் என்றது நான் சாதாரணமாக உங்களுக்கு விளங்க சொல்கிறேன். பரவலாக காணப்படும் போது சங்கத்தின் உறுப்புரிமை பரவலாக காணப்பட்டால் ஆக குறைஞ்சது 1000 பேர். செறிவாக காணப்பட்டால் ஒரு தாபனம் அல்லது ஒரு நிலையத்துக்கு உட்பட்டிருந்தால், ஒரு இப்போ கச்சேரிக்கு இருக்கிறார்கள் என்றால் 1500 பேர் இருக்கும். சரிதானே? கச்சேரி ஊழியர் நலம்புரி சங்கம், அதுக்கு ஒரு ஆளை முழுசாக ரிலீஸ் பண்ணணும் என்றால் அது ஒரு நிலையம், ஒரு தாபனம் அல்ல ஒரு நிலையத்துக்கு உட்பட்டது. அப்போ அதுக்கு 1500 பேர் இருந்தால் ஒருவரை விடுவிக்கலாம். ஒரு ஆளை 2 வருஷத்துக்கு சம்பளத்தையும் கொடுத்து நீங்கள் சங்கத்தின் வேலையை மட்டும் பாருங்க, இங்க வரத்து வேலை விடுவிக்கலாம். 3000 பேருக்கு மேற்பட்ட உறுப்புரிமை இருந்தால், அது எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை, சங்க வேலைக்காக 2 உத்தியோகத்தர்களை விடுவிக்கலாம். பிறகு 10,000 இருந்தால் 2 கேட்கக்கூடாது. 3000க்கு மேலே இருந்தால் எத்தனை இருந்தாலும் அது 3000க்கு மேலே தான் 2 பேரை விடுவிக்கலாம். அப்போ இந்த விடயத்தை நீங்கள் 2வது எழுதுறீங்க. முதலாவது காலம், சங்கத்தின் உத்தியோகத்தரை முழு நேர தொழிற்சங்க வேலைக்காக 2 ஆண்டுகள் அல்லது சங்கத்தில் பதவி வகிக்கும் காலம், இதில் எது குறைவோ அந்த காலத்துக்கு விடுவிக்கலாம். உரிய சங்கத்தின் வேண்டுகோளை அடிப்படையாக கொண்டு அவருடைய விடுவிப்பு காலம் 4 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கப்படலாம். 2வது விடயம், சங்கத்தின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 500லும் அதிகம் அல்லது 1000லும் குறைவாக இருந்தால், 500லும் அதிகமாகவும் 1000லும் குறைவாக இருந்தால் தொழிற்சங்க நடவடிக்கைக்காக உத்தியோகத்தரை முழு நேரம் விடுவிக்க முடியாது. அதன் பிரதான உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஒரு மாதத்தில் 2 நாட்கள் கடமை விடுமுறை வழங்கலாம். சங்கத்தின் உறுப்புரிமை பரவலாக காணப்படும் போது ஆக குறைந்தது 1000 பேர். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தாபனத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் ஆக குறைந்தது 1500 பேர்
உறுப்பினர்களாக இருந்தால் ஒரு உத்தியோகத்தரை முழு நேரமாக விடுவிக்கலாம். 3000 பேருக்கு அதிகமான அங்கத்தவர்கள் இருந்தால் 2 உத்தியோகத்தர்களை விடுவிக்கலாம். சரிதான். அடுத்த 3வது விடயம், 4 ஆண்டுகளுக்கு மேல் விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்புடைய அமைச்சரின் சம்மதத்தோடு தான் அந்த விடுவிப்பு இருக்க வேண்டும். அந்த விடயத்துக்கு பொறுப்பான அந்த திணைக்களத்தோடு தொடர்புடைய அமைச்சரின் சம்மதம் பெறப்பட்டுத்தான் 4 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவருடைய விடுவிப்பினை நீடிக்கலாம். இந்த சலுகை வழங்குவதற்கு தாபன பணிப்பாளர் நாயகத்தின் முன் அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும். 4 விஷயம் தெளிவாக உங்களுக்கு எழுத இயலும். 1வது காலப்பகுதி, 2வது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, 3வது 4 வருடத்துக்கு மேலே நீடிப்பதாக இருந்தால் அமைச்சரின் சம்மதம் வேண்டும். 4வது இந்த சலுகையை வழங்குவதற்கு தாபன பணிப்பாளர் நாயகத்தின் முன் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். நான் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு மேலதிகமாக ஒரு விடயத்தை பேசுகிறேன். எனக்கு இன்றைக்கு ஒரு சகோதரி குரல் ஒளிப்பதிவு மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த தாபன பணிப்பாளர் நாயகம் என்று ஒருவரை பற்றி அடிக்கடி சொல்கிறீங்களே, அவரை எனக்கு அறிமுகப்படுத்துங்க, அவர் யார் ஆள் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிதானே? ஒரு விடயம் கவனிங்க பிள்ளைகள். இலங்கையில் இருக்கிற பொது நிறுவனங்களின் தாபன நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கிற அதிகாரம் பொது நிர்வாக அமைச்சு செயலாளருக்கு உரியது. அது இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு பொது நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய தாபன நடவடிக்கைகள், அலுவலர்களுடைய வரவு, அவர்களுடைய விடுமுறை, அவர்களுடைய பதவியேற்றம், அவர்களுடைய சம்பளங்களை மாற்றி அமைப்பது போன்ற தாபன நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் அதை குறித்துடையவர். பொது நிர்வாக அமைச்சின் கீழ் அந்த பணியை செய்வதற்காக பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் சார்பாக தொழிற்படுபவர் தான் தாபன பணிப்பாளர் நாயகம். சரிதானே? அவர்தான் அது தொடர்பில் இறுதியான தீர்மானத்தை எடுக்கும் வல்லமுடையவர். தாபன பணிப்பாளரிடம் தான் நீங்கள் சந்தேகமான விடயங்கள் தொடர்பில் கேள்விகளை கேட்கலாம். அண்மையில் ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அது நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த விடயம், எங்கேயும் தெளிவான பதில் இருக்கவில்லை. வெளிக்கள அலுவலர்களுக்கு குறுகிய நேர விடுமுறை உண்டா? ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுக்கு ஷோர்ட் லீவ் இருக்கா? எந்த ஆவணத்திலையும் இல்லை என்று சொல்லப்பட்டில்லை. ஆனால் சில அலுவலகங்களில் அவ்வாறு இல்லை என்று சொல்லி மறக்கப்பட்டிருந்தது, சில அலுவலகங்களில் வழங்கப்பட்டது. நான் உதவி அரசாங்க அதிபராக இருந்த காலத்தில் என்னுடைய மாவட்ட செயலகங்களில் அது வழங்கப்பட்டது. அதுபோல் நான் தேர்தல் ஆணையாளராக வந்ததுக்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் அது வழங்கப்பட்டது. எங்கேயும் அது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அண்மையில் தாபன பணிப்பாளர் நாயகத்தை இது தொடர்பாக வினவிய போது அவர் பதிலளித்திருக்கிறார். வெளிக்கள அலுவலர்களுக்கு குறுகிய நேர விடுமுறை பெறுவதற்கு உரித்து கிடையாது. அது ஒரு பிரதேச செயலராலே அந்த வினா அவரிடம் தொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதுக்கு பதிலளித்திருக்கிறார். இப்போது அதுதான் இறுதி தீர்மானம். இனி நாங்கள் அதை கேள்விக்குட்படுத்தினார். இவர்தான் தாபன பணிப்பாளர் நாயகம். அதுபோல முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம் என்றும் ஒருவர் இருப்பார். அவரை பற்றி நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் நிதி அமைச்சர் திரைசேரியில இருக்கிறார். திரைசேரியில முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் என்ற ஒரு பிரிவு இருக்கு. திரைசேரிக்குள்ள பல திணைக்களங்கள் இருக்கு. அதுல ஒன்று முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம். அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய சம்பளத்தை தீர்மானிக்கிறதுல 2 பேருக்கு பங்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் 7வது அத்தியாயத்தில் வச்சு. ஒன்று பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், 2வது நிதி அமைச்சின் செயலாளர். அல்ல பொது நிர்வாக அமைச்சும் நிதி அமைச்சும் தான் அந்த சம்பளத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லி தந்திருக்கிறேன். சரிதானே? இதே போல நிதி ஒழுங்கு விதி 71 படிப்பிக்கிற போது இந்த கீழே இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பதவியின் பெயரை மாற்றுறது, வேதன அளவு திட்டத்தை மாற்றுறது, பதவியின் தரத்தை மாற்றுவது, இப்படி எல்லாம் சொல்லி தந்தேன். அந்த விடயங்களை மாற்றுறதாக இருந்தால் நீங்கள் திரைசேரியின் பிரதி செயலாளர் அல்லது திரைசேரியின் செயலாளரிடம் சம்மதம் பெற வேண்டும். அவர்கள் பொது நிர்வாக அமைச்சு செயலாளரின் சம்மதத்தை பெறுவார்கள் என்று சொல்லி தந்திருப்பார். இங்க உண்மையில இந்த சம்பளத்தை தீர்மானிப்பது அல்லது நிதி ஒழுங்கு விதி 71 கீழான சம்மதத்தை பெறுவது தொடர்பாக திரைசேரி செயலாளர், திரைசேரி பிரதி செயலாளர் என்று சொல்லுகிறோம். அவர்கள் சார்பாக செயற்படுவது முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகம். நிதியமைச்சின் சார்பாக பொது நிர்வாக அமைச்சு செயலாளரின் சம்மதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறோமே, அந்த பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் சார்பாக செயற்படுபவர் தாபன பணிப்பாளர் நாயகம். அப்போ உண்மையில சம்பளத்தை தீர்மானிக்கிறது தாபன பணிப்பாளர் நாயகமும்
முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகமும். ஆனால் நாங்கள் அப்படி சொல்லுவதில்லை. தாபன பணிப்பாளர் நாயகம் யாருடைய பிரதிநிதி? பொது நிர்வாக அமைச்சு செயலாளருடைய பிரதிநிதி. முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் யாருடைய பிரதிநிதி? திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளருடைய பிரதிநிதி. இன்னும் தெளிவாக சொன்னால் நிதி அமைச்சு செயலாளருடைய பிரதிநிதி. ஆகவேதான் நாங்கள் நிதி அமைச்சும் பொது நிர்வாக அமைச்சும் இதை தீர்மானிக்கிறது என்று சொல்றோம். சரியா? இது ஒரு மேலதிகமான விளக்கம். சிலது அறிவுக்கும் கற்க வேண்டும். பரீட்சைக்கு மட்டும் படிக்கிறது இல்லை தானே, அது என்ன என்று விளங்க வேண்டும். இப்படி உங்களுக்கு தெளிவற்ற எந்த விடயங்கள் இருந்தாலும் என்ன கேட்கலாம். தொலைபேசியில் கோல் பண்ணி கேட்கறது இயலுமான வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க. என்னென்னா நான் எல்லா வேலைகளிலும் பதிலளிக்க மாட்டேன். பதிலளிக்கிற போது சில வேளைகளில் அது தெளிவான பதிலாகவும் இருக்காது. நீங்கள் குரல் ஒளிப்பதிவாக அனுப்பிச்சால் அதை செய்யலாம். தொழிற்சங்கத்துக்கு விடுவிக்கப்பட்டவர் இபி எக்ஸாம் எழுதலாமா என்று கேட்டுக்கிறீங்க. அவருக்கு விடுவிப்பு என்பது அவர் சேவையில் தான் இருக்கிறாரா? அவர் எல்லாம் எழுதலாம். அவருக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அவருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது, சம்பளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் இங்கே வேலைக்கு வர மாட்டார், தொழிற்சங்கத்தில் வேலைக்கு போவார். அவ்வளவுதான் வேறுபாடு. அவர் அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்பட்டவராக கருத வேண்டும். அவர் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியும் நாங்கள் அங்கே விடுவித்தல் என்று சொல்லி படித்தமே பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில். அவ்வாறு அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்பட்ட ஒருவர், அது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் தான் அது தொடர்பாக விண்ணப்பம் சமர்ப்பிப்பார். உத்தியோகத்தர் அல்ல. அவர் தொழிற்சங்க நடவடிக்கைக்காக விடுவிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்பட்டவராக கருதப்பட வேண்டும். அவருடைய சேவை காலத்தில் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஓய்வூதிய கணிப்பீடு, வேதனை ஏற்றம் போன்ற எதிலையும் அந்த விடுவிப்பு காலம் பாதிப்பை உண்டாக்காது. நல்ல கேள்வி. தேங்க்யூ. சரி, அடுத்தது தொழிற்சங்கம் ஒன்றின் முழு நேர வேலைக்காக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக. சரிதானே? அவருடைய சம்பளம், வாழ்க்கை செலவு படி என்பவை அரசாங்கத்தால் கொடுப்பனவு செய்யப்படும். சரி, முதலாவது சங்கம் ஒன்றின் முழு நேர வேலைக்காக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தருக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பான ஏற்பாடுகளை என்று சொல்லி கேட்கப்பட்டால் அவருக்குரிய சம்பளம், வாழ்க்கை செலவு படி உள்ளிட்ட படிகள் மற்றும் படிகள் என்றதினாலும் பரவாயில்லை. நீங்கள் சம்பளம் மற்றும் படிகள் அரசாங்கத்தால் கொடுப்பனவு செய்யப்படும். அவர் பிஎஸ்பிஎஃப்க்கு பங்களிப்பு செய்பவராக இருந்தால், அது அவருடைய பங்களிப்பு ஒன்று இருக்குந்தானே. ஊழியர் சேமலாப நிதியம், அரசாங்க சேவை உத்தியோகத்தர் சேமலாப நிதியம், ஊழியர் சேமலாப நிதியம் அல்ல, இபிஎஃப் அல்ல, இது பிஎஸ்பிஎஃப். அவர் பங்களிப்பு செய்பவராக இருந்தால் அந்த பங்களிப்பு சங்கத்தினால செலுத்தப்பட வேண்டும். அரசாங்கத்தினால் செலுத்தப்படுகிற பங்களிப்பு ஒன்று இருக்குது. அவருடைய சம்பளத்தில் கழிச்சு அனுப்புறதா கழிச்சு அனுப்புவோம். அதை விட அரசாங்கத்தின் பங்களிப்பு இருக்கும் பிஎஸ்பிஎஃப். உங்களுக்கு தெரியும், இப்போ இபிஎஃப் இடிஎஃப் எல்லாத்துக்கும் வேலை செய்கிறவருடைய பங்களிப்பும் இருக்கும், வேலை கொள்பவருடைய பங்களிப்பும் இருக்கும். இங்கே வேலை கொள்பவருடைய பங்களிப்பு தான் அரசாங்கத்தின் பங்களிப்பு. அந்த அரசாங்கத்தின் பங்களிப்பு அது எத்தனை வீதம்? சில வேளையில் 8 வீதமும் 12 வீதமுமாக இருக்கிறது. என்னமோ அந்த சதவீதம் என்னவோ அதனை சங்கம் செலுத்த வேண்டும். அவர் பிஎஸ்பிஎஃப் உரியவராக இருந்தார். ஓய்வூதியத்துக்கு உரியவராக இருந்தால் ஓய்வூதிய பங்களிப்பு தொகையை சங்கம் செலுத்த வேண்டியது இல்லை. இதில் என்னென்று இருக்குது? சங்கம் செலுத்த வேண்டும் என்று இருக்குது. ஒருபோதும் இல்லையா? அது தவறானது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த தாபன விதி கோவையில் என்னுடைய அறிவு கட்டிய வகையில் 11 இடத்துல தவறு இருக்குது தமிழில் இருக்கிற தாபன விதி கோவையில். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிங்களத்தில் தேர்ச்சியுடையவர்கள் யாரேனும் இருந்தால் நீங்கள் தாபன விதி கோவையின் சிங்கள பதிப்பை பார்க்குற நல்லது. அது 2022 ஆண்டு மார்ச் மாதம் வரைக்குமே வந்த எல்லாம் திருத்திட்டாங்க. அப்போ 3வது விடயம் நீங்கள் சொல்ல வேணும், உத்தியோகத்தர் ஓய்வூதியத்துக்குரிய பதவி வகிப்பவராக இருந்தால் ஓய்வூதிய பங்களிப்பு தொகையை சங்கம் செலுத்த வேண்டியது இல்லை. வாரன் அதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன். சரிதானே? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பகுதியை கவனிங்க. உத்தியோகத்தர்
ஓய்வூதியத்துடன் கூடிய பதவி ஒன்றை வகிக்கும் ஒருவராக இருந்தால் சங்கத்தினால் ஓய்வூதிய பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டியது இல்லை என்பதுதான் இதன் மொழிபெயர்ப்பு. சரிதானே? உத்தியோகத்தர் ஓய்வூதிய சம்பளத்துடன் கூடிய பதவியொன்றை வகிப்பவரெனில் சங்கத்தினால் ஓய்வூதிய பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டியது இல்லை. அப்போ 3 விஷயம் பார்த்து கொள்ள வேணும். முதலாவது என்ன சொல்றாங்க? உத்தியோகத்தருடைய வேதனம் மற்றும் வாழ்க்கை செலவு படி என்பது அரசாங்கத்தினால செலுத்தப்படுவதாக இருக்கும். 2வது, அரசாங்க சேவையில் இருக்கிற அரசாங்க ஊழியர் சேமலாப நிதியம், அதை ராஜ்ய சேவா அர்த்த சாதன அறமுதல் என்று சிங்களத்தில் சொல்கிறாங்க. அரசாங்க சேவை சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்பவராக இருந்தால் அந்த தொகை, அரசாங்கத்தினால் செலுத்தப்படுகிற தொகை சங்கத்தினால் செலுத்தப்பட வேண்டும். சங்கத்தினால செலுத்தப்பட வேண்டும். ஓய்வூதிய உரித்துடைய அலுவலராக இருந்தால் அவருடைய ஓய்வூதிய பங்களிப்பு தொகை சங்கத்தினால செலுத்த வேண்டியது இல்லை. தமிழில் தவறாக இருக்குது. அதை வச்சுக்கொண்டு யாராவது அடம்பிடிப்பார்கள். சரிதானே? அடம்பிடிச்சா நீங்கள் சிரிச்சுட்டு கடந்து போயிருங்க, எக்ஸாமில் எழுதி போடாதீங்க. இதான் முக்கியமான விடயம். அடுத்தது, தொழிற்சங்க சம்மேளனங்களுக்காக விடுவிப்பது. தொழிற்சங்க சம்மேளனம் தொடர்பில் வழங்கப்படக்கூடிய சலுகை. தொழிற்சங்க சம்மேளனங்கள் என்பது தொழிற்சங்கங்களின் இணைவு. என்ன, ஒவ்வொரு தொழிற்சங்கம் இருக்கும், பிறகு எல்லா தொழிற்சங்கமும் சேர்ந்து ஒரு சம்மேளனமாக ஆகிடும். இப்போ அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு 5 தொழிற்சங்கம் இருக்குதுன்னா இந்த 5 தொழிற்சங்கமும் கூட்டாக ஒரு சம்மேளனத்தை ஆரம்பிக்கலாம். அப்போ தொழிற்சங்க சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கும் உத்தியோகத்தர்கள் தொடர்பான சலுகைகளை கேட்பாங்க. இவ்வளோ நேரமும் தொழிற்சங்கம் பற்றி படிச்சினாங்க. சரிதானே? இப்போது தொழிற்சங்க சம்மேளனம் பற்றி 5.3 தான் சொல்லிட்டேன். சம்பளம், வாழ்க்கை செலவு படியெல்லாம் அரசாங்கத்தால் கொடுக்கப்படும். அதைத்தான் நான் முதலாவதாக சொன்னேன். சரிதானே? ஒரு சகோதரன் கேள்வி கேட்டுருக்காங்க, 5.3 சொல்லுங்கண்டு. 5.3 தான் தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு அவருக்குரிய சம்பளம், வாழ்க்கை செலவு படி அரசாங்கம் கொடுக்கும். ஓய்வூதிய உறுத்துடையவராக இருந்தால் அவர் ஓய்வூதிய பங்களிப்பு தொகையை சங்கம் செலுத்த வேண்டியது இல்லை. பகிரங்க சேவை சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்கிறதாக இருந்தால் இதுவரை காலமும் அரசாங்கம் செலுத்திய அந்த சதவீதத்தை இப்போது சங்கம் செலுத்த வேண்டும். இதுதான் 3 ஏற்பாடு. சரி, இப்போ நான் சம்மேளனத்துக்குள்ள திரும்ப வரேன். அந்த கேள்வியை பார்த்துட்டு நான் பதில் சொன்னதால மற்ற ஆட்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குமே, என்ன திடீர்னு அங்கே போயிட்டீங்கன்ட்டு சகோதரரால் கேட்டிருந்தார். சகோதரி தெரியல, அவங்க கேட்டிருந்தாங்க அந்த 5.3 பற்றி சொல்லுங்க என்று சொல்லி. அதனால தான் அங்கே போயிட்டேன். இப்போ தொழிற்சங்கத்துக்குள்ள திரும்பி வரேன். அரசாங்கம் அங்கீகரித்த தொழிற்சங்க சம்மேளனத்துக்கு பணியாற்றுவதற்காக 2 உத்தியோகத்தர்கள் முழு நேரமாக விடுவிக்கலாம். அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் படிகளும் அரசாங்கத்தினால கொடுக்கப்படும். சரிதானே? அவர்கள் சங்க வேலைக்காக இலங்கையில் எந்த பிரதேசத்துக்கும் செல்வதற்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு அல்லது சிடிபி ஃப்ரீ பாஸ் கொடுக்க வேண்டும். அது சங்க வேலைக்காக. ஏனென்றால் அவர்கள் ஒரு சங்கம் இல்லை தானே. இப்போ சம்மேளனம் வேண்டாம், பல சங்கங்களை செய்தாங்க. அடிக்கடி அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அவர்கள் முதலாவது தொழிற்சங்க சம்மேளனத்துக்காக 2 உத்தியோகத்தர்கள் முழு நேரமாக விடுவிக்கப்படலாம். 2வது, அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் படிகள் அரசாங்கத்தினால் செலுத்தப்படும். 3, அவ்வாறு விடுவிக்கப்படுகிற உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க சம்மேளனம் நடவடிக்கைக்காக முழு நேரமாக விடுவிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு அவர்கள் இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் செல்வதற்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டுகளும் மத்திய போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளுக்கான அல்லது இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளுக்கான இலவச அனுமதி சீட்டுகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழிற்சங்க சம்மேளனத்தோடு இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு, சம்மேளன பிரதிநிதிகள் வருடாந்த பொதுக்கூட்டத்தில், முதல்ல நாங்கள் சொன்னது சங்கம், இப்போ சம்மேளனம், ஏஜிஎம்முக்கு போகிறதுக்கு அவைக்கு இலவச புகையிரத ஆணைச்சீட்டு தொகுதி என்றால் ஒரு சோடி,
அதுபோல ஒரு நாளைக்கு கடமை விடுமுறை வழங்கலாம். அவர் கோரிக்கை விடுத்தால் புகையிரத ஆணைச்சீட்டுக்கு பதிலாக இலங்கை போக்குவரத்து சேவை பஸ் வண்டியில் பயணித்த கொடுப்பனவே அவருக்கு மீள செலுத்தலாம். கவனமாக பார்த்துக்கொள்ளணும். தொழிற்சங்கத்துக்குள்ள கேள்வி கேட்கறதுக்கான விருப்பம் பலருக்கு உண்டு. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருப்பினர். சரிதானே? நிறைவாக தொழிற்சங்க உத்தியோகத்தர்களினுடைய இடமாற்றம் பற்றி. சரி, தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்கிற விடயத்தில் அழகாக பேசியிருக்கிறோம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் உறுப்புரை 272 தொடக்கம் 277 வரையான பகுதிகளில் அழகாக அந்த பகுதியை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் இங்கேயும் அதை பேசுவோம். சரிதானே? 25வது அத்தியாயத்தின் 7வது பிரிவில் 6 உபபிரிவுகளை கொண்டதாக அந்த விடயம் மீளவும் இடம்பெற்றிருக்கிறது. தாய் சங்கத்தில் பிரதான பதவி வகிக்கும் உத்தியோகத்தர்கள் சங்க வேலைக்கு தேவைப்படுத்தப்படுவதன் அடிப்படையில் அவர்கள் கோருகின்ற சேவை நிலையங்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் கோருகின்ற சேவை நிலையத்துக்கு நாங்கள் இடமாற்றத்தை கொடுக்க வேண்டும். சங்கத்தின் தாய் சங்கத்தில் முக்கியமான பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர்கள் சங்க வேலைகளை மேற்கொள்ளும் நோக்கில் அவர்கள் கேட்கின்ற சேவை நிலையங்களுக்கு அவர்களுக்கான இணைப்பினை வழங்க வேண்டும். அவ்வாறு இணைக்கப்பட்ட காலப்பகுதியிலே அவர்கள் பொதுவான இடமாற்ற விதிகளுக்கு உட்பட மாட்டார்கள். இது பற்றிய இறுதி தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்பட வேண்டும். எவ்வாறான சங்கங்களுக்கு எவ்வாறான பதவிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்பது உரிய அதிகாரியுடன் கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டும். உரிய அதிகாரி என்பது இணைந்த சேவைகளை சார்ந்த சங்கமாக இருந்தால் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர், ஒன்றுக்கும் மேற்பட்ட திணைக்களங்கள் சார்ந்ததாக இருந்தால் ஒரு திணைக்களத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்படாத சங்கமாக இருந்தால் அப்போதும் அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான செயலாளர். அரசாங்க நிர்வாக விடயம் பொது நிர்வாக விடயம் ரெண்டும் ஒன்று தானா? மூன்றாவது, ஒரு திணைக்களம் சார்ந்த உறுப்பினர்களாக மட்டும் இருந்தால் அப்போது அந்த திணைக்களத்தினுடைய தலைவர். இந்த அனுசரணையை பெற்றுக்கொள்வதற்காக சங்கம் அனுசரணையை கோரும் உத்தியோகத்தர்களுடைய பெயர், அவர்கள் நியமிக்கப்பட வேண்டிய சேவை நிலையங்கள், சங்கத்தில் அவர்கள் தற்போது ஆற்றும் பதவி, தற்போதைய சங்கத்தின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை போன்ற விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு இடமாற்ற சலுகை பெற்ற உத்தியோகத்தர்கள் சங்கத்தில் அவர்கள் வகிக்கும் பதவியில் இருந்து நீங்கும் போது அல்லது அவர்களுடைய சேவையில் உயர் பதவி ஒன்றுக்கு தரம் உயர்த்தப்படும் போது, அதாவது பதவி உயர்வு பெற்றுக்கொள்ளும் போது இச்சலுகையை இழப்பார். அவர்கள் தற்போது சங்கத்தில் வகிக்கிற பதவி அவர்கள் இழக்கும் போது அல்லது தாங்கள் வகிக்கும் அரசாங்க சேவையில் பதவி உயர்வு ஒன்று பெறும்போது வழமையான இடமாற்ற விதிகளுக்கு உட்படுவார்கள். இந்த பகுதி தான் நீங்கள் ஏற்கனவே அழகாக படிச்சிருக்கிறீங்க. 7வது பிரிவிலையும் இருக்குது, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள்லையும் அதே விடயம் இருக்குது. 2 இடத்திலையும் இருக்கிறபடியால் அவர்கள் கேள்வியை கேட்கலாம். சிலபஸை அழகாக உற்று அவதானித்து ஒரு வினாத்தாள் தயாரிப்பார்களாக இருந்தால் 2ல் இருக்கிற விடயமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது அல்ல. 2லையுமே தெளிவாக ஒரே விடயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு இடம்பெறலாம். இதுதானே நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ஏறத்தாழ 1 மணித்தியாலம் தான். 1 மணித்தியால நேர காலப்பகுதிக்குள்ள 24, 25 ஆகிய 2 அத்தியாயங்களையும் தெளிவாக படித்திருக்கிறோம். இது தொடர்பாக வரக்கூடிய வினாக்களுக்கு விடியளிக்கக்கூடிய முழுமையான வல்லமை இருக்கிறது என்று நான் நம்பிக்கொண்டு இந்த ஒளிப்பதிவை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களுக்காக காத்துக்கிறேன். சரி, அவங்களோட கேள்விக்கு அமைவாக இந்த தொழிற்சங்க உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக திரும்ப ஒரு தடவை சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது விடயம், என்ன நோக்கத்துக்காக இது கொடுக்கிறது? சரியா? முதலாவது நோக்கம்,
தொழிற்சங்க தாய் சங்கத்தில் நிறைவேற்று பதவிகளை வகிக்கும் உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் வேலைகளுக்கு அவசியம் என்று அவர்கள் கோருகின்ற சேவை நிலையங்களுக்கு நியமனம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் பொதுவான இடமாற்ற நடைமுறையின் கீழ் இடமாற்றங்களுக்கு உட்பட மாட்டார்கள். இந்த இடமாற்றம் தொடர்பான இறுதி தீர்மானம் அமைச்சு செயலாளரால் எடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது விடயம், சங்கத்தின் எந்த பதவிகளுக்கு இந்த அனுசரணையை வழங்க வேண்டும், எந்த சங்கத்துக்கு வழங்க வேண்டும், அவர்கள் எந்த நிலையங்களுக்கு இணைப்பு செய்யப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் தொடர்புடைய சங்கம் உரிய அதிகாரியோடு கலந்துரையாடி தீர்மானிக்கும். இங்கு உரிய அதிகாரி என்பது தொழிற்சங்கம் இணைந்த சேவை உத்தியோகத்தர்களுக்கு உரியதாக இருந்தால் அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர். ஒன்றுக்கும் மேற்பட்ட திணைக்களங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அரசாங்க நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். ஒரு திணைக்களத்தின் உறுப்பினர்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால், உதாரணமாக சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு சங்கத்துக்கு மாத்திரம் தொடர்புடையவர்கள், அப்போது அவர்கள் சங்கத்தின் எந்த பதவிகளுக்கு வழங்க வேண்டும், எந்த சேவை நிலையத்துக்கு வழங்க வேண்டும் என்பதை அந்த திணைக்களத்தின் தலைவரோடு கலந்துரையாடி தீர்மானிப்பார்கள். நான்காவது இந்த அனுசரணையை பெற்றுக்கொள்ள விரும்பும் போது சங்கம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். உரிய அதிகாரின்னு நாங்கள் கீழே சொல்லிட்டோம் யாருன்னு, உரிய அதிகாரிக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தில் இந்த அனுசரணையை பெற எதிர்பார்க்கும் உத்தியோகத்தர்களுடைய பெயர்கள், அவர்கள் சங்கத்தில் வகிக்கும் பதவி, ஒவ்வொரு உத்தியோகத்தரும் நியமிக்க வேண்டிய சேவை நிலையங்கள், சங்கத்தில் தற்போதுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகிய விடயங்கள் அந்த விண்ணப்பத்தில் இடம்பெற வேண்டும். தொழிற்சங்கத்தில் குறித்த உத்தியோகத்தர் வகிக்கும் பதவியில் இருந்து அவர் விலகும் போது அல்லது அரசாங்க சேவையில் அவர் உயர் பதவி ஒன்றுக்கு பதவி உயர்வு பெறும்போது அவருக்கு வழங்கப்பட்ட இந்த இடமாற்ற சலுகை செயலிழந்து விடும். இப்போது நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் தெளிவாக இருப்பீங்க, கிளியர் என்று சொல்லி நினைக்கிறேன். பகிரங்க சேவை என்பது அரசாங்க சேவை தான், சரிதானே? பகிரங்க சேவை என்றது பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் தான். ஆணையாளர் ஒருவரின் கல்வி தொகை, இந்த ஆணையாளருங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் எந்த ஆணையாளரை கேட்குறீங்க என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சாதாரணமாக தேர்தல் ஆணையாளரும் இருக்கிறார், இப்போ நானும் இருக்கிறேன், என்னுடைய தகமை என்ன என்று கேட்டால் சரிதானே. ஆணையாளர் என்பது எந்த ஆணையாளர்? தொழிற்சங்க ஆணையாளரா, தேர்தல் ஆணையாளரா, அல்லது போக்குவரத்து ஆணையாளர்? போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் இருக்கிறார், கொமிஷனர் என்றது ஆணையாளர் நாயகம், கொமிஷனர் என்பது ஆணையாளர். நீங்கள் கேட்கிற எந்த ஆணையாளர் என்பது தொடர்பில் தெளிவாக கேட்டால் மட்டும்தான் எனக்கு சரியான பதிலை சொல்வே. பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு ஒரு ஆணையாளர்கள் இல்லையா? பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு ஒரு செயலாளர் தான் இருப்பார், அதுக்கு ஆணையாளர் இல்லை. பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்களோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. பொதுச்சேவை ஆணைக்குழுவோடு எந்த தொடர்பு மேற்கொள்வதாக இருந்தாலும் அதற்கென ஒரு செயலாளர் இருக்கிறார், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர். அவர் பெரும்பாலும் அப்படி நியமிக்கப்படுகிறவர் ஒரு ஆக குறைந்தது இலங்கை நிர்வாக சேவையில் இருக்கக்கூடிய சுப்ரா கிரேட் ஆஃபீஸராக இருப்பார், சில வேளைகளில் ஓய்வு பெற்ற அலுவலராகவும் இருப்பேன், சரிதானே? அது தொடர்பில் நீங்கள் பரீட்சை நோக்கத்தில் வேண்டாம், தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். டிசிப்ளினரி ஆக்ஷன் நாங்கள் கடந்த செயலமர்வுகளோடு அதை நிறைவு செய்திருக்கிறோம். சில கேள்விகளை சொல்லி இறுதியாக கேட்ட கேள்வி நான் நினைக்கிறேன், ஒழுக்காற்று கட்டளை ஒன்றில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள் எவை என்பதோடு பேசி நிறைவு செய்திருக்கிறோம். எங்களுடைய மட்டத்தில் அது போதுமானது. முழுமையான அறிவை பெற வேண்டும் என்கிற விருப்பமுடையவர்கள் அது தொடர்பில் 13 ஒளிப்பதிவு மற்றும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற காணொளிகள் பகிர்ந்திருக்கிறேன். நேரம் ஒதுக்கி ஒரு 3 மணித்தியால நேரம் ஒதுக்கினால் மிக தெளிவாக இருக்கும். கேட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கொள்ளலாம். தொழிற்சங்க அங்கத்தவர்களுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கையில் எந்த அவர்களுக்கு விடுபாடும் கிடையாது.
தொழிற்சங்க உறுப்பினராக இருக்கிற எந்த ஒருவரும் ஒழுக்காற்று நடவடிக்கை உட்பட வேண்டியதாக இருந்தால் முறைப்படியான ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுவாராக. இடமாற்றத்தில் தான் சலுகையை தவிர ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக இந்த இடமாற்றம் ரத்து செய்யப்படலாம். சரிதானே? அதில் அவர் ஒரு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தால் அவர் இங்கே அந்த இடமாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் முக்கியம். அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கையில் எந்த தளர்வும் இருக்காது. அந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ளும். சரியா? இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை திரும்பவும்